விஜயை ஃபாலோ பண்ணுறதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பேரில் ரசிகர்கள், விஜய் படத்தை ரசிக்கிறோம், விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படி இப்படின்னு மாதிரி இருக்கிறவங்க 25 பேர் தான். மீதி 75ல் 25 பேர் வந்து ஆகப்பெரும் தற்குறிகள். ஒன்றத்துக்குமே இல்லை, இவங்க வாழவே தகுதி இல்லாத அடிமுட்டாள்கள் 25. இன்னும் 50% எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான். புரியுதா? கிட்டத்தட்ட ஒரு 10% வேணால் இதாக இருக்கும். ஸோ இந்த தற்குறிகளை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு, அவங்களோட எதிர்பார்ப்பே வேறு. அவனுக்கு என்னென்னா விஜய் தான். இது இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சா சார்? ஆரம்பத்தில் விஜய்க்கு ஆதரவாக நிறைய குரல்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து அது நெகட்டிவாகவே இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்குல்ல? இல்லை, அதுதான் ஆக்சுவலாக வந்து ஆரம்பத்தில் வந்து புதுசாக எது திறந்தாலும் ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யும். ஒரு அரசியல் ஒரு மாற்றம் வந்துடாதா, புதுசாக யாரோ வராரே அப்படின்னு தான் நினைப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களாலே நாசமாயிருவோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ கேடு கெட்டவனாவேன் அப்படின்ற மாதிரி யாரையாவது தெரிஞ்சிச்சுன்னு வைங்க. நான் விஜயை சொல்லலை, ஏன்னா விஜய் வந்து அதை விட மோசமான ஆள். நம்ம சீமான் சொன்ன மாதிரி நான் கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆள். விஜய் வந்து கெட்டவன் சொல்ல முடியாது. ஸோ ஆனால் வந்து அந்த வந்த புதுசில் அப்படி தான் இருக்கும். எல்லோரும் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு போவாங்க, அதுக்கப்புறம் வந்துடும்.